மக்களே, நைட் அரைச்சி வச்சிருந்த மாவு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது சூப்பரா வந்து புளிச்சிருந்ததுங்க. மாவு இல்லைனாலே பாத்தீங்கன்னா ஒரு கை உடஞ்ச மாதிரியா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இட்லி தோசை சாப்பிட்டு பழகிட்டு மாவு இல்லாத டைம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் எப்பவுமே 5:1 ரேஷியோல தான் வந்து 5 கப் இட்லி அரிசி 1 கப் உளுந்துட்டு தான் நான் வந்து எப்பவுமே அரைப்பேன். எனக்கு இதுல இட்லி தோசை ரெண்டுமே வந்து சூப்பரா வரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா இட்லி ஊத்திட்டு கார சட்னி தான் வச்சிருந்தேன். இப்போ இன்னைக்கு பெரிய பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்டல் அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதுக்காக தான் காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு நானும் பாப்பாங்களும் வந்து கிளம்பிட்டோம். காலையில கிளைமேட் ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. சம்மர் வந்து இங்க கனடால ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புக் பண்ண கேப் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு வந்து போட்டிருந்தது. அதனால கீழே பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கேப் வந்ததும் பாத்தீங்கன்னா கேப் ஏறி நாங்க கேப்ல வந்து கிளம்பிட்டோம். என்னோட யூடியூப் சேனலுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. என்னோட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 1 இயர் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் எப்பவும் போல புதுசுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 மந்த் நல்ல வியூஸ் போச்சு, நல்ல சப்ஸ்கிரைபர் வந்து. அதுக்கப்புறம் 1 மந்த் பாத்தீங்கன்னா வியூஸே போகாம இருந்தது. மறுபடியும் 1 மந்த் வந்து அதிகமா இருக்கும், 1 மந்த் கம்மி, இப்படிதான் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 4 மந்த்ஸா பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து வியூஸே போறது கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது 20K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அந்த 3-4 மாசமா அந்த 20,000ல இருந்து 21,000 அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கே பாத்தீங்கன்னா ஏதோ அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா நகர்ந்துட்டு இருக்குது. எதனாலனே தெரியல. ஒரு 1000 வியூஸ் போனாலே அப்பாடியா 1000 வியூஸ் போயிடுச்சான்ட்டு அந்த மாதிரி இருக்கு. ஆனா என்னோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 20K இருக்காங்க. அந்த 20K வந்து பார்த்தாலே வந்து 20,000 வியூஸ் வரும். ஆனா எனக்கு அந்த வியூஸ் கூட வரதுல. அது எனக்கு மட்டும் தானே இல்ல உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா STC மால் இருந்தது. சோ செம பசி. காலையில சாப்பிட்டுட்டு கிளம்புனதுனால ஃபர்ஸ்ட் வயிற்று பசியை தீர்த்து போனிட்டு ஃபர்ஸ்ட் நேரா மாலுக்கு போயிட்டு மெக்டியில போயிட்டு ஒரு 3 பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது கூட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்மள ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்னைக்கு ஷாப்பிங் நம்ம கூட பாத்தீங்கன்னா இங்க கனடால என்னோட குட்டி சிஸ்டர்னே சொல்லலாம், சுஷ்மா, அவங்களும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நான் நிறைய கடைக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி, ரொம்ப நாளா எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு ஆசை இருக்குங்க, லைக் பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸ் வந்து வாங்கணும்னுட்டு. அதே மாதிரி இன்னைக்கு என்னோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. செஃபோரால எனக்கு பிடிச்ச காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம மால் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளின பிறகு தானே நம்ம வருவோம். அதே மாதிரிதான் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு போய் பார்த்தோம். இன்னைக்கு எங்களுக்கு அந்த மீந்து போன கடைசி சாப்பாடு கூட எதுவும் கிடைக்கல. எல்லாமே காலி ஆயிடுச்சு. வீக்கெண்ட்றதுனால ஃப்ரெஷ் ஜூஸ் கடை மட்டும் இருந்துச்சு. அங்க ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப அங்க இருந்து கேப் பிடிச்சு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.